அப்புறமேட்டு அவன் ஃப்ரெண்டு நைனிகாவோட ஃப்ரெண்டு சொன்னா, ஏ நைனிகா, சித்தி வந்தால் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கடி. நான் நிறைய அந்த சிண்ட்ரெல்லா எப்படி சொல்லலாம் பாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படியாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஆனால் பார்த்தா அவங்க சித்தி பார்த்தா ரொம்ப நல்லவங்களாம். அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாம். அம்மா மாதிரி பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு, அம்மா அம்மா என் அம்மான்னு கூப்பிடாத. ஏம்மா அம்மான்னு கூப்பிடாத, இப்போதானே சொன்னேன். அப்புறமேட்டு பார்த்தா அவங்க அம்மா வந்தாங்க. நான் ஒன்ன தேடுகிறேன், நீ எங்கே இருக்கிறாய், நான் அங்க வரட்டுமா அப்படின்னு வந்து அவங்க சித்திய, ஏய் மற்ற நாள்லாம் நல்லா பார்த்துட்டு இன்னைக்கு மட்டும் என்னடி இப்படி பண்ணுற? இதான் உனக்கு கடைசி வார்னிங், நான் போகிறேன். இப்போ அம்மாவை வந்தாங்க. போய் க்ளீன் பண்ணிடி வீடை, டிவியே பார்த்துட்டு இருக்காத. என்ன சித்தி, நீங்கள் தானே எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க, எப்படி ரிமோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நீங்களே டிவி பார்க்க வேணான்னு சொல்கிறீங்க. அப்படிதான் போய் பண்ணு போ. அப்புறமேட்டு கொஞ்சம் நாளாக எல்லா வேலையும் நைனிகா கிட்டேயே வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க அம்மா திருப்பியும் வந்தாங்க. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் சொன்னேன், இப்போ என்னோட பொண்ணை குழம்புப்படுத்திட்டு இருக்கிறியா? போங்கிட்டு நீ வாம்மா செல்லக்குட்டி. அம்மா அம்மா. ஐயோ, நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். இந்தா கண்ணு, நல்லா சாப்பிடு சரியா? சாப்பிட்டாதானே நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரிம்மா.